என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மக்கள் தொடர் போராட்டத்தில் சமரசம் இல்லாமல் ஈடுபட்டுக்கிருக்கோம். இந்த 10ஆம் நாளில் இந்த போராட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விவரங்களையும் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நேற்று 9ஆம் நாள் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ஆகாசுடைய அப்பாவை கூட்டிகிட்டு போய் உடலை வாங்குறதுக்கான ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கையெழுத்து இங்கே போராட்ட குழுவிலையோ அதுக்கான ஜூனியராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்ட்டையோ எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படல. அப்போ அவர் மதுரை போயிட்டு திரும்பி வரும்போது வீட்டில் என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது இப்படி உடலை இன்னைக்கு காலையில் 9 மணிக்கெலாம் வாங்கிக்கிறது மாதிரி கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கு. அப்போ இது யாருடைய முடிவு, நீங்கள் எப்படி இதில் விவரம் தெரிஞ்சு கையெழுத்து போடப்பட்டிருக்கா என்னன்ற மாதிரி இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றதை எடுத்து விளக்குறோம். போராட்ட குழுவுடைய கருத்து இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு சட்டப்பூர்வமான விவரங்கள் தெரியலைன்னா இங்கே நம்ம ஆலோசனை பண்ணி தான் பண்ணணும். அதே மாதிரி நமக்காண்டி போராடக்கூடிய கிராம மக்கள்கிட்டையும் முடிவு பண்ணிட்டு தான் எந்த ஒரு முடிவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்து சொன்ன பிறகு இந்த உடலை வாங்குற முடிவை கைவிடப்பட்டிருக்கு. உடலை வாங்க மாட்டோம், கொலை குற்றவாளிகளை கைது செய்கிற வரையும் இந்த போராட்டம் தொடரும், உடலை வாங்க மாட்டோம்ன்றதுல உறுதியாக இருக்கும். புரியுதுங்களா? அதை பத்திரிகை செய்தியாகவும் பொது ஊடகங்கள்லையும் சொல்லிட்டோம். உடலை வாங்காமல், அதாவது குற்றவாளிகளை கைது பண்ணாமல் உடலை வாங்க மாட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துடைய அழுத்தமாக 11 பேரை சம்மன் அனுப்பியிருக்கு சிபிசிஐடி. இன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கு. 11 பேரில் இன்னைக்கு யாரு அடித்தான் அப்படின்ற அந்த விவரம், குற்றவாளி யார், முதல் குற்றவாளி யாருன்றத நேர விசாரணையில் தெரிய வந்திருக்கும். ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு, ஒரு கொலை நடந்திருக்குன்னு தெரிய வந்தாவே விசாரணையை இல்லாமல் கைது பண்ணி சிறையில் அடைக்கலாம். ஆனால் இங்கே நீதிமன்றமே ஒரு கொலை நடந்திருக்குன்றதை ஒத்துக்கிருச்சு. அவருடைய வாக்கு, அதாவது ஆகாசுடைய வாக்குமூலம் உயிரோடு இருக்கையில் மானாமதுரை நீதிபதிட்ட கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலையும் இவருடைய ஆகாசுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையும் இது கொலை தான், திருநாள் 2வா மாத்து அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லிருச்சு. கொலைந்து ஏத்துக்கிட்ட பிறகு குற்றவாளிகளை கைது பண்ணாமல் இன்னையும் அலக்களிக்கப்படுறாங்க. நாமளும் தொடர்ச்சியா போராட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். அப்ப இன்னைக்கு குற்றவாளிகளை சிபிசிஐடி இன்னாரு தான் வந்தாங்க கைது பண்ணாங்கன்றதையும் அடையாளப்படுத்தி இருக்கோம். பேர் சொல்லி இவர் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் சில சாட்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்லையும் ஒரு குற்றவாளியை கூட கைது பண்ணல. எஃப்ஐஆர்ல இன்னும் சேர்க்கலாம். அந்த இதுக்காண்டி போடப்பட்ட எஃப்ஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த எஃப்ஐஆர்ல அந்த பேரை இன்னும் சேர்க்காம இருக்காங்க. அப்ப இந்த மக்களை ஏமாற்று விதமா எந்த ஒரு நடவடிக்கை, அது யாரா இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை முறியடிப்போம், தொடர்ச்சியா போராடுவோம், உடலை வாங்க மாட்டோம். இந்த போராட்டத்திற்கு, அதாவது ஆகாசுடைய படுகொலைக்கு நீதிக்கு யாரெல்லாம் உதவியா இருக்காங்களோ அவங்களோட இணைந்து செயல்படுவோம். யாரெல்லாம் இந்த போராட்டத்தை பின்னடைவுக்கு உள்ளாக்க நினைச்சாலோ சதி செய்தாலோ அந்த சதிகளை முறியடித்து கண்டிப்பா வெற்றி பெறுவோம். அது தட்டியும் இந்த உடலை வாங்க மாட்டோம், போராடுவோம்ன்றதுல உறுதியா இருக்கும். இதை இந்த போராட்ட குழுவால் பங்கெடுக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் போராட்ட குழுட்டையும் தெரியப்படுத்த வேண்டிய கடமையின் அடிப்படையில் இந்த தகவலை தெரியப்படுத்துகிறேன். தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடைபெறும். 9ஆம் நாள் போராட்டமாக நாம் முழக்கமிடுவோம். இந்த போராட்டம் இது 10ஆம் நாள் போராட்டமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். முழக்கமிடுவோம், நீங்கள் சேர்ந்து முழக்கமிடுங்க. காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே, கண்டிக்கின்றோம். ஆகாசின் படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய். ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கைவர்களை காவல்துறை ரவுடிகளை கொலை வழக்கில்
ஆசைப்படுகை செய்த காவல்துறை கைவர்களை கொலை வழக்கில் சிறையில் அடை. கைது செய் ஆகாசின் படுகொலைக்கு காரணமான திரிபனை காலைல ஆஸ்பத்திரி போயிட்டு 3:30 வந்தோம். கைது செய் மனோகரனை கைது செய். சரத்குமாரை கைது செய். தேவேந்திரனை கைது செய். கொலை வழக்கில் கைது செய். கொல்லட்டும் மானாமதுரை மக்களின் நீதிக்கான போராட்டம் 10ஆம் நாள் போராட்டம் கொல்லட்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மானாமதுரை மக்களின் 10ஆம் நாள் போராட்டம் கொல்லட்டும் ரத்து செய் அலெக்ஸ் முகேஷ் சரவணன் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய். தடுத்து நிறுத்து மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்து. கைது செய் தமிழக அரசு காவல்துறையை ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை கைவர்களை கொலை வழக்கில் கைது செய். திலீபனை கைது செய். சரத்குமாரை கைது செய். மனோகரனை கைது செய். குகனை கைது செய். தேவேந்திரனை கைது செய். கொலை வழக்கில் கைது செய். விடமாட்டோம். ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை கைவர்களை தண்டிக்கு வரை விடமாட்டோம். வாங்க மாட்டோம். ஆகாசுக்கு நீதி கிடைக்காமல் கொலை குற்றவாளிகளை கைது செய்யாமல் ஆகாசின் உடலை வாங்க மாட்டோம். ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை கைவர்களை கைது செய்யும் வரை ஆகாசின் உடலை வாங்க மாட்டோம். வெல்லட்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மானாமதுரை மக்களின் 10ஆம் நாள் போராட்டம் வெல்லட்டும்.